ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம முட்டை கிரேவி பண்ண போகிறோம். கண்டிங்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு முட்டையை வேக வச்சு எடுத்தாச்சு. செகண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேர்டு வெங்காயம், ஃபோர்த்து தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு இப்போ நம்ம அரைக்க போகிறோம். காய்ஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம அரைச்சிட்டோம். இதுமா நம்ம பார்ப்போம். தேவையான பொருட்கள்: ஒரு பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம தேவையான பொருட்களை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கலாம். நறுக்கி வச்சு வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு நம்ம நல்லா உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம ப்ரௌன் கலர் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச முட்டையை இப்போ நம்ம லைட்டாக அறுத்துக்கலாம். இந்த மாதிரி முட்டையை கீறி வச்சாதான் கிரேவியோட எசன்ஸ் நல்லா உள்ளே இறங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போயிடுச்சு. அதனால் நம்ம 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். இதோட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் பெப்பர். நெக்ஸ்ட்டு சீரக பொடி 1/2 ஸ்பூன். 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். இந்த மசாலாவோட ஸ்மெல் போகிற வரைக்கும் கிண்டிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். அடுத்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் கிண்டுங்க. எண்ணெய் தண்ணியாக பிரிஞ்ச வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணுறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பச்சை வாசனை போய் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ நம்ம அவிச்சு வச்ச முட்டையை வந்து உள்ளே போட்டுக்கலாம். நாங்கள் வந்து இப்போ 5 முட்டை வச்சுருக்கோம். நல்லா அப்படி இது பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து 5 நிமிஷம் நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட கிரேவி ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு கைஸ். தேங்க்யூ.